Your brain is lying to you. Welcome back. Clarity is key. நம்ம ஏன் ஓவர் திங்க் செய்கிறோம்? ஒரு சுவாரஸ்யமான உண்மை, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மூளை நம்ம மகிழ்ச்சியாக வச்சுருக்க உருவாக்கலை, நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்க உருவாக்கியுள்ளது. அதைத்தான் ஓவர் திங்கிங் நடக்குது. காரணம் 4 காரணம் இருக்குது. முதல் காரணம், ஆபத்தை முன்கூட்டியே கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது. 2வது காரணம், தெரியாத விஷயங்களை மூளை விரும்பாது. 3வது காரணம், தவறு செய்யக்கூடாது என்று பயம். 4வது காரணம், கடந்த கால அனுபவங்கள். காரணம் நீங்கள் பலவீனமானவர்கள் என்பதல்ல, உங்கள் மூளை உங்களை பாதுகாக்க முயற்சிக்கிறது. ஆனால் சில நேரங்களில் அது பாதுகாப்பு அதிகப்படியான கவலையாக மாறுகிறது. யோசிப்பது நல்லது, ஆனால் ஒரு விஷயத்தை 100 முறை யோசிப்பது தீர்வு அல்ல. நினைவில் கொள்ளுங்கள், செயல்பாடு பயத்தை குறைக்கும், ஓவர் திங்க் அல்ல. சுசன் நோலி ஹோக்செமா என்பவர் ரிசர்ச் பண்ணியிருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பிரச்சனையை மீண்டும் மீண்டும் சிந்திப்பதை ரூமினேஷன் என்று அழைத்தார். அதிக ரூமினேஷன்ஸ் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் போன்ற பிரச்சனைகள் தொடர்புடையதாக கண்டறியப்பட்டது. டேனின் கோல்மேன் அவர் பிரெயின் 2 விதமாக ஃபங்க்ஷன்ஸ் ஆகுது அப்படிங்கிறார். ஒன்று ஃபாஸ்ட் திங்கிங், இன்னொன்று ஸ்லோ திங்கிங். ஃபாஸ்ட் திங்கிங் வேகமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் செயல்படுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். ஸ்லோ திங்கிங் அப்படிங்கும்போது ஸ்லோவாகவும் பகுத்தறிவாகவும் செயல்படுது அப்படிங்கிற இந்த 2 வித்தியாசமாக தான் நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன்ஸேஷன் ஆகுது. இதில் ஓவர் திங்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஸ்லோ திங்கிங்கில் அந்த கேட்டகரியில் வராங்க அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. ஆரோன் டி பெக் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமது சிந்தனைகள் நமது உணர்ச்சிகள் பாதிக்கின்றன. உதாரணம், நிகழ்வு அப்படின்னா ஒரு இன்டர்வியூ. சிந்தனை, நான் தோல்வியடைவேன். உணர்ச்சி, பயம். நடத்தை, அதிக கவலை. ஆல்பர்ட் எலிஸ் அவர் கூறியது, நிகழ்வுகள் நம்மை பாதிக்கவில்லை, அந்த நிகழ்வுகளை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பது தான் நம்மை பாதிக்கிறது. ஒரு சின்ன கதையாக நான் சொல்கிறேன். நாளைக்கு ஒரு இன்டர்வியூ. திங்கிங், நான் தயாராக வேணும். தட்ஸ் இட். ஓவர் திங்கிங், நாளைக்கு நான் அதில் செலக்ட் ஆகிருவேன்னா, அவங்க என்னை பார்த்து சிரிச்சுக்குவாங்களா, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி யோசனைகள் வரதெல்லாம் ஓவர் திங்கிங். பிரச்சனை இன்டர்வியூவில் அல்ல, அதை பற்றிய முடிவில்லா சிந்தனைகளில் தான் இருக்குது. இதுதான் திங்கிங்க்கும் ஓவர் திங்கிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னா கிளாரிட்டி இஸ் கீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் டி பாய்.